ஆட்சியில் பங்காளர்கள் தான் ஜனநாயகம் என்பது. ஆனால் மலையக மக்கள் பங்காளர்களாக வர முடியாத ஒரு ஜனநாயகத்தான் அங்கு இருக்கின்றது. ஏனென்றால் உள்ளூராட்சி மன்றத்தில் பங்காளர்களாக வர வேண்டும் மலையக மக்கள். பங்காளர்களாக வர முடியாத தடைகள் இருக்கின்றது. இந்த தற்போதைய அரசும் அந்த தடைகளை மீட்டு வைக்கக்கூடிய ஒரு நிலைமை என்றமும் உருவாக்க முடியாமல் இருக்கின்றார்கள். இதர்கள் தான் நாங்கள் சீர்திருத்தமாக கொண்டு வேண்டும். ஒரு ஒரு வரலாறு கொண்ட 200 வருட கொண்டத சமூகத்தை நாங்கள் ஒரு சீர்திருத்தத்திற்கு கொண்டு வருவதென்றால், அவர்களுடைய ஜனநாயக ரீதியான ஆட்சி முறைகள் உள்ளுக்கு பங்காளராக கொண்டு வர வேண்டும். அந்த நிலைமைக்கு கூட ஒரு பெரிய சாதனைகள் செய்ய முடியாமல் எங்களுக்கு இருக்கின்றது. இதுக்கு காரணம் இந்த அரசியல் கட்டமைப்பு. இந்த உள்ளூராட்சி கட்டமைப்பை எடுத்துக்கொண்டு பாருங்களேன். உள்ளூராட்சி கட்டமைப்பில் இன்னமும் எங்களுக்கு தடைகள் இருக்கின்றது. ஒரு தோட்டத்துக்கு அரசு சேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அதற்கு தான் நிறைய சிவில் சமூகங்கள்லாம் வெளியே வந்து நாங்கள் இந்த புதிய கிராமம் அதிகார சபை ஒன்று கொண்டு வரணும் என்று நாங்கள் கோரிக்கை கொண்டு வந்து அதிகார சபையை கொண்டு வந்தாலும் இது இப்போ காப்பட்டுக்கு கீழே இருக்குது. இந்த அதிகார சபை அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதை மீண்டும் வெளியே கொண்டு வந்து அதுக்கு அது ஜனநாயக ரீதியான அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அந்த அதிகாரத்தின் ஊடாக ஓரளவு ஒரு 23 விடயங்களை நாங்கள் மலையத்துள்ளுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த செயல்முறைகளை உருவாக்க வேண்டும். ஆனால் இந்த அரசியல் தற்போதைய நிலைமையில் எங்களுக்கு பார்க்கும்போது அவ்வாறான ஒரு சூழலில் இல்லை. இவர்கள் வந்த பயணத்தில் இவர்களுடைய மெயின் எஜெண்டா வந்து தேசிய ரீதியான பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம், எல்லோரும் வாங்கள், நாங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம் என்று ஒரு சமூகத்தை விட்டுட்டு போகிறார்கள். அதுதான் மலைய சமூகம். எல்லோரும் ஒன்றாக வாருங்கள் என்று கூறுகிறார்கள். அதிகாரத்தை பகிர மாட்டுகிறார்கள். அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு வர வேண்டும். மலையத்துக்கு அதிகாரம் எப்போ பகிர்ந்து கொள்கிறோமோ இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எங்களுடைய 13வது திருத்த சட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ளூராட்சி மன்றம் வந்து மாகாண சபைக்கு கீழே வர ஒரு கலைப்பொருள். அது ஒரு அதிகாரத்தை வந்தது. ஆனால் மலையத்துக்கு இன்னமும் அந்த அதிகாரங்கள் கிடைக்கப்படாமல் இருக்கின்றது. இன்னொரு காரணம் என்றால் நாங்கள் இவ்வளோ தூரம் கதைச்சு கொண்டு இருக்கின்றோம். இந்த யதார்த்தத்தை பற்றி கதைக்கும் போது குத்தகைக்கு கொடுத்த இந்த ஆர்பிசிஸ் ரீஜனல் பிளான்டேஷன் கம்பெனிஸ் அவர்கள் இதில் வகை கூற வேண்டும். அவர்கள் தான் இந்த மண் சரிவுகளுக்கு முக்கியமாக காரணமாக இருந்திருக்கின்றார்கள். நாங்கள் சொல்லும் கிளைமேட் ஆக்ஷன், கிளைமேட் அடாப்டேஷன். நீங்கள் போயிட்டு நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்னு போட்டு வச்சுருக்காங்க. எப்படி ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஒன்று கொடுக்குறது? எத்திக்கல் டீங்கிறாங்க. எத்திக்கல் டீன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். டீனே தேத்தனியை குடிக்கும்போது எல்லோரும் உற்பத்தியாளர்களாக சந்தோஷமான ஒரு டீ கப்பை தான் குடிக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் கவலையில் இருக்கிறவரும் நோயில் இருக்கிறவரும் குறைந்த அளவு கல்வியை பெற்றிருக்கிறவர்களும் போஷணை இல்லாதவர்களும் இருக்கிற சமூகத்தில் எத்திக்கல் டீங்கிறது எப்படி? அதனால் இதுக்கு வகை கூற வேண்டியது ஒரு காரணமாகவும் இருக்கின்றார்கள் ஆர்பிசிஸ் ரீஜனல் பிளான்டேஷன் கம்பெனிஸ். இந்த தனியார் துறை அவர்கள் இந்த உதாரணத்துக்கு எடுப்போமே, பதுளை மாவட்டத்தை எடுத்தால் பூகோளியமாக எடுத்தால் எல்லாமே 52% டிகிரியில் தான் இருக்கின்றது பூமி. இந்த பூமியில் எவ்வளோ பெரிய ஒரு எந்த கல்லை விட்டாலும் கல் பிறண்டு கீழே தான் வரும். அதையே நிறுத்தி கொள்வதற்கான முன் ஆயத்தங்கள் என்ன வச்சுருந்தார்கள்? ஒரு 4-5 ஃபேக்ட்ரிஸில் கூட ஏதாவது ஒரு பெக்கோன் வச்சுருந்தாங்களா? மண் சரிவு வந்தோட மண்வெட்டியில் போயிட்டு துப்புர பண்ண ஏழுமா, மக்கள் எடுக்கலுமா, வெளியில் உள்ளுக்கு மண்ணுக்கு இருக்கிறவங்களை எடுக்கலுமா? அது மாதிரி முன் ஆயத்தம் கூட செய்து இல்லாத ஒரு ஆர்பிசிசி தான் நாங்களே கண்டு கொண்டிருந்தோம்.